ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யாக்ஸ் கிரியேஷன். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் பார்க்கலாமா? வாங்க. தேக்கடி ட்ரிப் தான் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இது வந்து டே 2. ஸோ டே 1 வந்து சத்யா சேனலில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதில் போய் பாருங்கள். ஸோ காலையில் பார்த்திங்கன்னா ஒரு கப் காஃபி சாப்பிட்டுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் காஃபி குடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கிளம்பியாச்சு. எங்கே போகிறோன்னா போட்டிங் போகிறோம். ஸோ வந்து மழை வந்து ரொம்ப பெஞ்சுதுன்னா போட்டிங் வந்து கேன்சல் பண்ணிடுவோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எப்படியோ வந்து மழை வந்து ரொம்ப பெய்யறதுக்கு முன்னாடி வந்து போட்டிங்கில் வந்து போய் ரீச் ஆயாச்சு. குரூப்பாக தான் போயிருந்தோம். ஸோ 35 மெம்பர்ஸில், அதனால் வந்து குரூப்பாக தான் போயிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து உட்காந்து ஜாலியாக வந்து வேடிக்கை பார்த்துட்டே போயிருந்தோம். எனக்கு என்ன ஒரு இதுனா, அங்கே வந்து அனிமல்ஸ் வந்து நிறைய அனிமல்ஸ் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. ஆனால் மான் வந்தது, நிறைய மான் நிறையா பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய அனிமல்ஸ் வந்துன்னா இன்னும் ஹாப்பியாக இருப்பேன் நான். அப்புறம் இந்த குரங்கு, ரொம்ப குட்டி குரங்குலாம் வந்துச்சு. அது கை நீட்டி நம்ம சாப்பிட்றதெல்லாம் கேட்குது. பார்க்கவே அவ்வளோ இதாக இருந்துச்சு, பாவமாக இருந்துச்சு. ஆனால் அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, குரங்குக்கு வந்து எதுவும் ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்க. அதனால் யாரும் ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு எல்லாருமே ஃபீட் பண்ணல. ஸோ அது வந்து பனிஷபிள்னு போட்டிருந்தாங்க. ஏதோ சட்டப்படி குற்றம்லன்னு போட்டிருந்தாங்க. அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலாம் காமிச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக வந்து ஊருக்கு வந்து கிளம்பியாச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு ஹோட்டலில் நின்று சாப்பிட்டுட்டு ரிட்டன் ஊருக்கு கிளம்பியாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.